சித்தப்பா மகன் ஒரு பூனையை கொண்டாந்து விட்டான். அவன் வீட்டில் வளர்க்குற பூனை போல் வயலில் கொண்டாந்து விட்டான். வரப்பில் விட்டோடனே என்னென்ன பூனையை கொண்டாந்து வயலில் விடுத வரப்பில் விடுதிய இல்லை என்னத்துக்காக பூனை என்ன ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுத அப்படின்னு கேட்டேன். எடா தம்பி, அது உள்ள ஊடறுப்பு பண்ணுது எலி. ஆமாக்கு பொதிப்பருவம் ஆயிட்டா பயிர், நம்ம நெல் பயிர் பொதிப்பருவம் ஆயிட்டு பற்றியா, ஊடறுப்பு பண்ணுது எலி. அப்போ பூனையை நம்ம விட்டோம்னா பூனை பயிருக்கு சேதம் இல்லாமல் உள்ளார அப்படி போய் பொந்து எங்கே இருக்குது, அது எலி எங்கே இருக்குன்னு பார்த்து கவ்வி தூக்கிருண்டா அப்படின்னு சொன்னான். ஏன்னா அந்த அளவில் உனக்கு நம்பிக்கை இருக்கானே பூனை மேலே அப்படின்னு. ஆமாடா, நீ என்ன இது ஒரு பரீட்சையாக பண்ணி பாரு அப்படின்னு. அப்படியாண்ணே, சரிண்ணே, இது பலே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்னு வைங்களேன். சரி, அப்படியே நம்ம நேற்றைய கண்டென்ட்டு நிறையா பேசிட்டோம். அண்ணன் சீமானை பற்றியே பேசிட்டோம், சாட்டை துரைமுருகனை பற்றியும் பேசிட்டோம். கட்சியை பிளப்பதற்காக சாட்டை துரைமுருகன் பின்னாடி கோடாரியாரோட இருக்காருன்ட்டு நம்ம பேசிட்டோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய புதிய ஆடியோ கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேர் முன்கூட்டியே என்ன பண்ணிட்டாங்கன்னா போட்டாங்க, வீடியோ போட்டாங்க. நமக்கு இப்போ கிட்டத்தட்ட 11 மணி ஆகிட்டு இரவு. நமக்கு இப்போ தான் சில பல பணிகள், இப்போ தான் வீடியோ போடுறதுக்கு நேரம் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன். என்னத்தை பற்றி போட போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஈழ உறவு பெண், ஈழப்பெண் அது அவருடைய அண்ணன், அவருடைய சகோதரன் மூலமாக நம்ம சாட்டை துரைமுருகன்கிட்ட பழக்கம் வச்சுக்கிட்டாங்க. அதாவது நட்பு, அண்ணன் தம்பிங்கிற உறவு மாதிரியான நட்பில் பழக்கம் வச்சாங்க. அவங்களுக்கு நாம் தமிழர்கள் மீது பயங்கரமான ஈடுபாடு. ஏன்னா அவங்க வாழ்கிறது ஈழம் பற்றிலாம், அங்கே அண்ணன் சீமா அதிபர் ஆகணும் பற்றிலாம். அதுக்காக அந்த பெண்ணுக்கு, அவங்க பின்லாந்தில் வசிக்கிறாங்க அந்த பெண், அவங்களுக்கு படு பயங்கரமான ஈடுபாடு நாம் தமிழரில். ஏன்னா இப்போ நம்ம அண்ணன் சீமான் தான் அதிபராகி அவங்களுக்கு ஈழத்தில் எல்லாத்தையும் அவங்களுக்கான தேவைகள், அவங்களுக்கான சுதந்திரத்தை வழங்கக்கூடிய அதிபராகிடுவார் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில், ஒற்றை நம்பிக்கையில் ஈழ உறவுகளில் இந்த பெண்மணியும் ஒருவர். அண்ணன் சீமான் மீது அத்தனை பெரிய அளப்பரிய நம்பிக்கை கொண்டவர். அக்கா விஜயலட்சுமியை பற்றி இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாதுப்பா. கடந்த காலங்கள் பேச வேண்டிய காலங்களாக, அல்லது அண்ணனுடைய வசந்த காலங்கள்னு வச்சுக்கிடுவோம்ப்பா. கடந்த காலம் வேண்டாம், அண்ணனுடைய சீமானுடைய வசந்த காலங்களை நான் ஏன் பேசக்கூடாது? வயசு தப்பிட்டுங்க ஒருத்தன் எனக்கு, ஆமாம், இடம் தாங்க மாட்டாடாங்க ஒருத்தன். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லுறது உங்களால் நான் பேசுகின்ற அரசியலுக்கு ஈடான அரசியலை பேச முடியவில்லை, ஆகவே ஆவேசமாக என்னை திட்டுகிறீர்கள். எனக்கு பிரச்சனை இல்லை தம்பிகளே. இப்போ என்ன பேச வேண்டியிருக்குன்னா, அந்த பெண் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார் அண்ணன் சீமான் மீது. அது நல்லா தெரியுது, அவங்க பேசக்கூடிய அந்த ஆடியோவில் தெரியுது அழகாக. அண்ணனை மிகவும் நம்பிக்கையாக வைத்திருக்கிறார். கடந்த காலத்தில், அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது, அதற்கு பின்பு அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. ஏற்ற நம்ம சாட்டை துரைமுருகன் கூட அவர் ஏதோ ஒரு தொழில் பண்ணணும்னு பணம் கேட்டதாயும், அந்த பெண்மணியுடைய வீடியோ முழுமையாக நம்ம போட்டு காட்டிடுவோம். அதில் நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அந்த பெண் என்னெல்லாம் பேசியிருக்காங்கங்கிறது நீங்கள் நாம் தமிழர் தம்பிகளும் பார்த்துடணும், பொதுமக்களும் பார்த்துடணும், குறிப்பாக திமுககாரங்க பார்க்கணும். அவனுக்கு பார்க்கவே மாட்டான், அவங்களுக்கு அது தேவையில்லை. அவன் ஏன் பார்க்க போகிறான்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கனால அவங்களுக்குலாம் அது தேவையில்லை, போக சரி விடுங்க, அது நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா, அந்த தம்பிகள், நம்ம தம்பிகள் யார், அண்ணனுடைய தம்பிகள், சீமானுடைய தம்பிகள், சாட்டை, இந்த மாமா அப்பா இருக்காங்களோ, இந்த மாமா அப்பைய சாட்டை, இல்லை மாமா அப்பையிலே சாட்டை, நீ படுக்கு இல்லாடியிலே
நீ லேஸ் மாசான ஆளுன்னு உன்னை யாருன்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்க, நீ சரியான ஆளுதான்டா. இந்த பெண் பேசுகிறத வச்சு பார்த்தாலே தெரியுதுடா. நீ அந்த பெண்ணிடம் பணமும் வாங்கியிருக்க, அவருடைய நட்பை நீ வந்து தவறான முறையில் பயன்படுத்துவதற்காக என்னுடைய திருமணமே அண்ணனுடைய வற்புறுத்தலால் நடந்து விட்டது. அல்லனா நான் இந்த மாதிரியான திருமணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன், இதெல்லாம் என்னுடைய திருமண வாழ்க்கையில் நான் நல்லா இல்லைன்னு அந்த பெண்ணிடம் பேசியிருக்கேன்னா நீ எதுக்கோ வலை விரிச்சிருக்கங்கிறது நல்லாவே தெரியுது. உன் வலையில் அந்த பெண் சிக்கவில்லை என்பதும் அந்த பெண்ணுடைய பேச்சில் தெரியுதுடி. அப்போ நீ பலே கில்லாடி தெரியுது. அந்த பெண் துருவன்ட்டையும் புகார் பண்ணியிருக்கு, கல்யாண சுந்தரத்திட்ட புகார் பண்ணியிருக்கு. ஆனால் அவர் கடைசி வரை வந்து இங்கே கூட்டிகிட்டு போகலை. ஏன்னா அவர் அண்ணா திமுகவை பார்த்து பாஞ்சு ஓடிட்டார், அதனால அண்ணன்கிட்ட கூட்டிகிட்டு போகலை. ஆனால் துருவன்ட்ட புகார் பண்ணோடனே அவன் சொல்ல, அண்ணா அப்படின்னா ஏம்மா உன்னை நான் தங்கையாக நினச்சி பேச முடியாது, மைத்துனியாக நினைத்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலையில் அவனுக்கு வந்து எல்லா பெண்களையும் வந்து ஆடையின்றி பார்க்கும் ஆசையில் உள்ளவன் போல் இந்த துருவன். வேறே துருவன் பற்றியலா, அதாவது துரு இருக்கு, மனசுக்குள்ள துரு இருக்கு. துரு இருக்குன்னா தெரியும்ல. ஏன்னா நான் தமிழராக இருக்க வெறுமுட்டி பயலுக்கு தெரியாமையா இருக்கும் துருன்னா என்னன்ட்டு. அதனால அந்த துருவனுக்கு துரு இருக்கு. அப்புறம் இந்த இடும்பை கார்த்திகை அந்த கரிகஞ்சி பயல்கிட்ட போய் சொன்னால் அந்த கரிகஞ்சி பயலுக்கு வந்து அவன் ஒரு கொலகரி பிடிச்ச பாதகப்ப அவன் தான் சொல்லுதானே இந்த பொதுக்குழுவிலே கொலை வெறியோட ஒருத்தனை கொல்லணுங்க கொலை வெறியோட இருந்து நம்ம வேலை செஞ்சால் தான் திமுகவை நம்ம சட்டசபையை செய்ய முடியும். லூசு பயில கொலவெறியாடா. அரசியலாக பேசணும், மக்களை அரவணைத்து பேச வேண்டும், ஆற தழுவ வேண்டும். இந்த எம்ஜிஆர் பொய் பேசம் போடுவாங்கல்ல, அதே மாதிரியா நீ போடணும் இல்லை. அதை விட்டுட்டு கொலவெறியோட இருக்கணும். உன் கொள்கையில் வெறி பிடிச்சி போயிரு. ஒரு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் தான் இல்லையே. இஸ்லாமியர்களை சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும்ட்டு நீ கொள்கை பதிவேடு பண்ணி வச்சிருக்கிய. நீ என்னைக்குடா அவர்களுடைய வாக்கு பெற முடியும்? அல்லற சில்லறை, இந்த அபுபக்கர் அபிஷேல் இந்த மாதிரியான அல்லற சில்லறைகளை மட்டும்தான் நீ வேணா அது கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியும். கறி கெஞ்சிக்கு கொலை வெறியாம். சரி போ விடு, வாங்க கதையை அதுக்கப்புறம் பேசுவோம். இப்போ நம்ம பேச வந்ததே இப்போ இந்த பெண்மணி என்ன மாதிரியான விஷயத்தில் பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்தான் துருவன் என்ன மாதிரியான துரு பிடிச்ச எண்ணத்தோடு பேசியிருக்கான். அடுத்தடுத்து அந்த பெண் முயற்சி பண்ணி இறுதியாக அன்னை சீமானிடமே பேசுவதாக அமைகிறது. இந்த அமைகிற விஷயத்தில் தான் எனக்கு பெரிய அந்த வீடியோ நம்ம அப்புறமா பார்த்துக்கிடுவோம் அந்த ஆடியோவை. ஆனால் இந்த அமைகிற விஷயத்தில் தான் எனக்கு பெரிய சந்தேகம். நீங்கள் எல்லாரும் நாத்தாக்கா உடைகிறதுன்னு நான் நேற்று வீடியோ போட்டேன். கடுமையாக குந்தளிக்காங்க தம்பிங்க, லூசுங்காங்க. எது வேணாலும் சொல்லிட்டு போங்கப்பா, மனசில் பட்டதை சொல்லுறது நம்ம பழக்கம்னு வைங்களேன். உடைக்கிறதுக்கு அவன் தயாராகிட்டான். யார்? சாட்டை மாமாப்ப அவன் சரியாக ரெடியாக இருக்கான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவன் எத்தனை பேரையோ ஏமாற்றியிருக்கான். இந்த பெண்ணையும் ஏமாற்றி இருக்கிறான் என்று அந்த பெண் சொல்கிறார். அது நம்புவது நம்பாதது வந்து நாம் தமிழர்கள் தம்பிகளுடைய பொறுப்பு. இது பேக் ஆடியோ அதெல்லாம் A1 தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்பட்டது. A1 இல்லைப்பா, AI தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு அதுக்கு ஒரு வீடியோ நீட்டதுக்கு வருவான். நேற்று சீமான் வீடியோ வந்தது இல்லை, போதையில் திமுக தலைவர்களை பற்றிய எம்ஜிஆரை பற்றி கடுமையாக பேசியது, அது அநாகரிகமாக அசிங்கமாக பேசியதெல்லாம் வந்தது இல்லை. அதை நம்பப்படாது, அது பேக்கு திராவிடியன்ஸ் பரப்பு தாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு சப்பை கட்டுக்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டாமல்ல, மாமா போட்டான். இப்போ அதுக்கெல்லாம் நான் பதில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தால் அது காலதாமதம் தான் ஆகிட்டு இருக்கு, நேர வரை ஆகிட்டு இருக்குன்னு. இப்போ நம்ம பேச வேண்டியது என்ன பேச வேண்டியிருக்குன்னா, இவன் கச்சை உடைக்க போகிறான் அப்படிங்கிறது வந்து அண்ணனுக்கு புலனாயிட்டு. ஏன்னா அந்த பொதுக்குழு கூட்டத்தில் இவன் பேசுகிறதே என்ன பேசுதான்னா, அவன் ஓப்பனாக பேசிட்டான். மாதந்தோறும் 1000 பேர் 1000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னும், கட்சிக்கு கொடுக்கல, 250 பேர் தான் கொடுக்கணும், நான் 2000 ரூபா கொடுக்கேன், அவன் டபுள் பங்கு கொடுக்க அப்படிங்க. ஏன்னா அவன் 2000 இல்லை 2 லட்சம் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ வருமானம் நாம் தமிழர் கட்சியை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அந்த உணர்வு அலைகள் வந்து இந்த நாம் தமிழர் பையங்களுக்கு வந்து புரியலை. அவன் அவ்வளோ வருமானம் வச்சுருக்கா, 2 லட்ச ரூபா நிதி கொடுத்தான்னு அவனுக்கு இந்த பேதியாளுக்கு. சரி, அது நமக்கு என்ன பிரச்சனை, அவன் எப்படியும் சம்பாத்தியம் பண்ணிட்டு போகிறான், அதில் நமக்கு பொறாமையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து அவன் கட்சி உடைப்பதற்கு ரெடியாக இருக்கிறான் என்பதை நம்ம போட்ட வீடியோ வச்சு அண்ணன் பார்த்து கொண்டதாக, நம்ம போட்ட வீடியோவை அண்ணன் காது வரை போயிருக்கு. அண்ணன் பார்த்ததா கேள்வி. அண்ணனோட வலதுகரமாக இருக்க ஒரு தம்பி இன்னொரு தம்பிகிட்ட சொல்லி, அந்த தம்பி நம்மகிட்ட, ஏன்னா உங்களை மாதிரி நிறையா பேர் வீடியோ போட்டாங்க, நீங்கள் தான் பலமாக கச்சை உடைக்கிறதுக்கு சாட்டை ரெடியாக இருக்கான், அடுத்த சீமானாகிறதுக்கு ஆசையில் நிறையா பேர் இருக்கும், அதில் சாட்டை முதன்மையாக இருக்கான், களஞ்சியம் சோழன் களஞ்சியம் வேற மண்டையை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் பட்டுன்னு போட்டு உடைக்கிய. உங்கள் வீடியோ அண்ணன் பார்வைக்கு போயிட்டு, ஆமாம், ஒன்று உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படலாம், இல்லைன்னா அண்ணன் சைட்லேருந்து வேறு விதமான எதிர்வினை சாட்டைக்கு ஏற்படலாம் அப்படின்ட்டு ஒரு தம்பி சொன்னாப்புல. நான் உண்மையாகவே நம்பலை. இந்த தம்பி சொன்ன உடனே நான் அதை நம்பலை. அப்படியா தம்பி, அச்சுறுத்தல் வந்தாலும் அதை நம்ம ஏற்போம், அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் சாட்டைக்கு வந்து அண்ணன் கவனித்தாருன்னா அது நல்லது தான் அப்படின்னு. இன்றைக்கே அதற்கான ரிசல்ட் இருக்கும்னே, அப்படி இன்றைக்கே இருக்கும்னே அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இன்னைக்கே இருக்கும்னா அது எப்படி அப்படின்ட்டு உண்மையாகவே புரியலை. ஆனால் ஆடியோ வந்து கிடக்கு. ஆடியோ என்னன்னு வந்து கிடக்கு, இந்த பெண்மணி, ஈழ பெண்மணி, பின்லாந்தில் வசிக்கிற பெண்மணி, இவன் பல பெண்களை, யார் சாட்டை துரைமுருகன் பல பெண்களை ஏமாற்றி மோசடி செய்திருக்கிறான் அப்படின்னு அண்ணன் சீமானை ரொம்ப உயர்வாக நினைத்து அந்த பெண்மணி ஆடியோவில் அண்ணன் சீமான்கிட்ட பேசுது. அண்ணன் சீமானுக்கு அந்த ஆடியோவை அனுப்புதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அண்ணன் சீமா எத்தனை பெரிய யோக்கியர். விஜயலட்சுமி அக்கா கூட இருந்த வசந்த காலம் யாழ்மதியை ஏமாற்றி இங்கு வேறு, அதாவது தமிழ்நாட்டுக்கு வேறு அழைத்து வந்து, அதாவது ஒரு புலியின் இணையராக இருந்தவர், அவர் புலி மரணித்து விட்டார், அவரை நான் மறுமணம் புரிவேன் என்று ஆசை வார்த்தை கூறி தமிழ்நாடே அழைத்து வந்து விட்டார். அழைத்து வந்து அந்த யாழ்மதி இப்போ எங்கே இருக்கிறார், அதுக்கெல்லாம் நான் தனியாக வீடியோ போடுறேன். அவங்க வந்து இப்போ ஒரு தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருக்காங்க. அவரை அழைத்து வந்து அவரை ஏமாற்றி அவரிடம் இருந்து பணத்தை பிடுங்கியது மட்டும் இல்லை, விடுதலை புலிகளுடைய பாதுகாப்பு பெட்டகங்கள் எங்கெல்லாம் இருக்கு, யார் மூலமெல்லாம் இருக்கு, யாரையெல்லாம் கை கொண்டால் அதை கைப்பற்றலாம் என்கிற விவரங்கள் அத்தனையும் தெரிந்து கொண்டு அந்த யாழ்மதியை அடித்து துரத்தி அனுப்பியவர் அன்னை மரியாதைக்குரிய மசுராண்டி சீமான் அப்படிங்கிறது இந்த பெண்மணிக்கு, இந்த பின்லாந்து ஈழ உறவு பெண்மணிக்கு புரியாமல் போனது என்ன, தெரியாமல் போன விடயம்தான் என்ன. அதே மாதிரி இருக்கின்ற பெண்கள் இல்லைன்னா ஈழ உறவுகளுக்கு இன்னும் கூட அது தெரியாமலோ இல்லை புரியாமலோ இருக்கிறது என்றால் எத்தனை பெரிய அப்பாவிகளாக இருக்கிறார்கள் ஈழ உறவுகள் அப்படின்னு நினைக்கும் போது மிகவும் வேதனையாக தான் இருக்கு. நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா? உங்களுக்கான நீதியை பெற வேண்டியது ஈழத்தில். வலிய வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுடைய அரசியலை திணிக்க நினைப்பதே அடிமுட்டாள்தனம். அது முதல்ல புரிஞ்சுக்கிட முடியலை. கோடிக்கணக்கானவருடைய எதிர்ப்புகளை புதிதாக நீங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு அறவே புரியலை. நான் முழுமையான ஈழ ஆதரவாளர். என் மனசிலே உங்கள் மீது ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடிய அளவில் உங்களுடைய பதிவுகள், உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய செய்தி அறிக்கைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு சாதாரணம் என்று நீங்கள் நம்பினால் கூட அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு நான் ஒரு ஊரில் பேசினோம்னா ஒரு 100 பேரை கலைக்க மாட்டேனா? உங்கள் மீது அபிப்பிராயம் உள்ளவர்களே, அதை நீங்கள் புரியண்டாமா? அந்த மாதிரி எத்தனை பேருடைய மனநிலையில் மாற்றங்களை உற்பத்தி பண்ணுற மாதிரி உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய முழுமையான அந்த அரசியல் நடவடிக்கையில் நாம் தமிழர் சோம்பிகளை ஆதரிப்பது உங்களுடைய அரசியல் நடவடிக்கையில் நீங்கள் செய்யும் பெரும் பிழை. உங்களுக்கு அது வந்து ஒரு பெரும் பீடையாக முடிகிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியலை. இந்த பெண்மணி முழுமையாக அண்ணன் சீமானை நம்பி தொலைத்தேன் அப்படின்ட்டு இப்படிப்பட்ட நம்ம அண்ணன்மார்கள் அனைவரும் ஒழுக்கம் தவறலாம், வாய்ப்பு இருக்கு, தவறலாம், திருந்திக் கொள்ளலாம். ஆனால் சீமான் ஒருவரை மட்டுமா
ஏமாற்றி இருக்கிறார். தேன்மொழி என்ற ஒரு பெண்ணை வேற, அப்புறம் பாண்டிச்சேரியில் ரொம்பவும் இள வயது பெண்ணை வேற ஏமாற்றி இருக்கிறார். இதையெல்லாம் அறியாமல் ஈழ உறவுகளும் இந்த பெண்ணும் பின்னாந்து பெண்ணும் இருந்திருக்கிறார்கள். இருந்து அண்ணனிடம் போய் சாட்டை துரைமுருகனை பற்றி புகார் கூறுகிறார் என்றால் எத்தனை பெரிய அப்பாவியாக இருந்திருக்கிறார் என்று நினைக்கும் போது மிகுந்த வருத்தமாக இருக்கும். முதல்ல தம்பிகள், இந்த தமிழ்நாட்டு தம்பிகளே வெறுமுட்டிகளாகவே போயிட்டீங்களே அப்படின்ட்டு திரும்ப திரும்ப உங்களை பற்றி ஏன் நான் வருத்தப்படுறேன்னா, நீங்கள் திருந்துங்க எல்லாம் வருங்க, அது எனக்கு கவலை இல்லை. அண்ணன் அவன் வாழ்வதற்காக, அவனை வளப்படுத்திக் கொள்வதற்காக, அவனை உயர்த்தி கொள்வதற்காக தான் முயற்சி செய்கிறானே அன்றி அவன் ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்னையும் அவனால் புடுங்க முடியாது. அவன் புடுங்கிய ஆணியெல்லாம் உங்கள் பையில் இருக்க பணத்தை தான் புடுங்கினான். ஈழச் சோம்பிகளிடம் இருக்கும் பணத்தை தான் புடுங்கினான். மற்றபடி போலியான வேட்பாளர்களை போட்டு அதிமுகவிடம் பணத்தை புடுங்குவது தான் அவனுடைய வேலை. அதே மாதிரி பிஜேபிக்கு அந்த இதாக இருப்பான், மாற்றாக இருந்து அவங்களுடைய பணத்தை பிடுங்குறது தான் அவனுடைய வேலை. அவன் வளமாகிடுவான். கயல்விழி அவர்கள் இவன் வாரிசு அரசியல் கூடாதுன்னு சொல்லக்கூடிய சீமான் கயல்விழி அவர்களை தன்னுடைய கடலூரில் அவன் வேட்பாளராக இருக்கும்போது அவன் வேட்பாளராக இருக்கும்போது மாற்று வேட்பாளராக கயல்விழியைத்தான் வச்சுருந்தான். உங்கள் ரசிகர் குஞ்சுகளில் விசில் அடித்தா குஞ்சுகளில் ஒருத்தன் கூட தகுதியானவன் இல்லையாடா? மாற்று வேட்பாளராக நிற்க தகுதியானவன் இல்லையா? அவனுக்கு வேட்பாளராக நிற்க முடியலைன்னா நீ ஒருத்தன் நின்னான்னு என்ன கெட்டு போச்சு? கையில் எதுக்கு நிப்பாட்டி அறிமுகப்படுத்துதான்? அப்பவுமே அரசியல் இருக்காங்க, அப்பவுமே எனக்கு மாற்றாக வேட்பாளராக நின்னாங்க. இப்போ பாருங்க, நாங்கள் பொதுக்குழுவில் முன்வரிசையில் இருக்க அப்படின்னு காட்டிக்கத்தானே. அப்போ இது வாரிசு அரசியல் இல்லாமல் இது வாரியல் அரசியலாடா, வெறுமுட்டிகளா அப்படின்னு நான் உங்களை ஓயாமல் பேசக்கூடாது. அதனால நான் ஓயாமல் பேசலப்பா. நீங்கள் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு புரியாமல் போயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்ல வரேன். சாட்டை கட்சியை குழப்பதற்கு தயாராகிவிட்டான் என்று நான் போட்ட வீடியோவை நீங்கள் நம்பவில்லை என்றால், இப்போது என்ன நடக்கிறது என்றால், சாட்டையை வெளியேற்ற அண்ணனுக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது. ஆனால் எலியை கலைக்கணும், ஊடறுப்பு பண்ணதை எலியை கலைக்கணும். முதல்ல தான் சொல்லிட்டாங்கடா விட. ஏன் இப்போ என்னுடைய காணொலிகள் முதல்ல விட இருக்கும். ஆமாம், நீ அதை மட்டும் பாசிக்கிறாப்பா. நான் சொல்லக்கூடிய விட கண்டிச்சில் தான் முடியும் பார்த்துக்க. அப்போ பூனையை உள்ளே அனுப்பி விடணும் பயத்துக்கல அப்படின்னு தான் இந்த காணொலி, இந்த ஆடியோ, இந்த பெண் பேசக்கூடிய ஆடியோ வெளியில் வந்திருக்கிறது அப்படின்னு என்னுடைய கருத்து. இது ஒன்றுக்கொண்டு முரண்படுதா, இல்லை நேர்கோட்டில் பயணிக்கிறதா, உள்ள இந்த பிரச்சனை இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே கணக்கு போட்டுக்கிடுங்க. மக்களாகிய பொதுமக்களும் கணக்கு போட்டுக்கிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த பெண்மணியுடைய ஆடியோவையும் இதில் இணைச்சிட்டோம்யா. தனிமையான நேரங்கள் எல்லாம் உங்களோட குரல்ல தான் கழிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்க எனக்கு என் அம்மாவுக்கு அடுத்ததா என் சகோதரங்களுக்கு நிகரா நான் நேசிக்கிற ஒரு சகோதரம் நீங்கள். அந்த ஒரு உரிமையில நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் உங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்புறேன். உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆசைப்படைக்கல, ஒரு வெறித்தனமா இருந்தேன். நான் அந்த சமயத்துல எல்லாம் நிறைய பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்துல போகைக்குள்ள அங்க மக்களுக்கு நடக்கிற சில விஷயங்கள் எல்லாமே நான் உங்கள்கிட்ட பேசணும், இதுக்கு ஒரு அரசியல் களம் காண வேணும் அப்படின்ற ஒரு உங்களை சந்திச்சு ஆகணும்ன்றது என்னோட ஒரு பெரிய ஒரு வெறித்தனத்தோட இருக்கைக்குள்ள தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில என் அண்ணாவுக்கும் நண்பரா இருந்த அந்த துரைமுருகன் அவங்களோட தொடர்பு கிடைச்சது. அவர் உங்களை சந்திக்க வைக்கிறேன்னு ஒரு வாரத்துல இப்பதான் தேர்தல் முடிஞ்சது. ஆர்கே நகர் வருஷம் பிறக்கட்டும் அண்ணனை சந்திக்கலாம், நான் ஏற்பாடு பண்றதெல்லாம் பேசிட்டு அவர் தன்னோட சுயநலத்துக்காக என்ன பயன்படுத்தி கொண்டார். ஏதோ ஒரு காசு தேவை, ஒரு வியாபாரத்துல எனக்கு கொஞ்சம் காசு தேவை, தருவீங்களா, நான் இந்த நாள் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி
எனக்கு ஓகே. உங்களோட கட்சியில இருக்கிற பேச்சாளர்கள் எல்லாருமே வந்து பார்க்கும்போது மரியாதைக்குரிய நபர்களா இருக்கேக்குள்ள அவர்களோட பேச்சை நம்பாம கடந்து போகிற சந்தர்ப்பம் எனக்கு இருக்கல. அப்ப சரி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் நான் காசு. அப்ப திருப்பி சென்னையில வரைக்கும் சந்திப்பமா, அந்த நான் காசு எனக்கு திருப்பி கொடுக்குற நாளுக்கு அவர் சென்னைக்கு வரும்போது சந்திப்பமான்னு கேட்டுறப்போ நான் வந்து அவர் காசு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல லஞ்சுக்கு போயிட்டு சந்திச்சோம். ஆனா அவர் கடைசி வரைக்கும் அந்த காசு திருப்பி கொடுக்கறத பத்தி பேசல. அதுக்கப்புறம் 2-3 சந்தர்ப்பத்துல இன்னும் கூட காசு வாங்கிட்டு என்னோட அண்ணா, என்னோட ஃபின்லாண்ட்ல இருக்கிற என் அண்ணன்கிட்ட கூட வாங்கியிருக்காங்க. நிறைய இலங்கை தமிழர்கிட்ட அவர்கள் காசு கேட்ட மாதிரி வாங்கின மாதிரியான சில செய்திகளும் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து 2-3 சந்தர்ப்பத்துல அவரை சந்திச்சது அவர்கிட்ட இருந்த அந்த காசை வாங்குறதுக்காகவே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. ஆனா இப்ப அவர் வந்து அவரை பற்றின சில குற்றச்சாட்டுகள் வரும்போது நான் ஒரு தப்பான பொண்ணாகவும் நான் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போவேன் என்ற ஒரு பிம்பத்தை உங்கள்கிட்டயும் அல்லது இந்த கட்சியில அவர் சூழ்ந்து இருக்கிற நட்பு வட்டாரத்திலையும் என்னை பற்றி தப்பா பேசி இருக்கிறதா, தப்பா நம்ப வச்சிருக்கிறதா ஒரு செய்தி எனக்கு வந்துச்சேன்னா அந்த மாதிரி இல்லை. நான் அவங்க குடும்பம் பற்றி அறிஞ்சுதான் நான் பழகினதுன்றதை விட பெரிய பழக்கம் எதுவுமே கூட இருக்கல. ஆனா அவர்கள் சொன்னது, துரைமுருகன் வந்து சொன்னது வந்து தான் வந்து நிர்பந்தத்தால கல்யாணம் செஞ்சதாகவும், நீங்கள் சீமானன் வந்து கேட்டுக்கொண்டதால அந்த பிள்ளைக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கறதுக்காக கல்யாணம் பண்ணதும், தான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, தன் வாழ்க்கை சீர்கட்டு போயிருக்கிறதாகவும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி என்னட்டு பேசி கொஞ்ச நாள்ல வந்து அவரோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய தொடங்கினது. அப்படி தெரிய தொடங்கிக்கல நான் வந்து கல்யாண சுந்தரம் அவங்க கிட்டேயும் நான் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். கொஞ்ச நாள் போக இடும்பாவனம் கார்த்திக் அவங்க கிட்டேயும் நான் இந்த மாதிரி அவர் சரியில்லை, அப்படி தப்பா நடக்குது, அண்ணன் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ கார்த்திக் அதை என்ன நம்பின மாதிரி எனக்கு தெரியல. என்னட்ட இருந்து காசு வாங்கிட்டு ஒரு சூழ்நிலையில தன் மேல குற்றம் சாட்டப்படைக்கல, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என் மேல குற்றம் சாட்டுறது அது அவரோட ஒரு இழிவான வேலையாக இருக்கலாம். அப்ப என்கிட்ட காசு பிடுங்கிட்டாங்க அண்ணா, என் மேல தப்பா பழி சுமத்துறாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்றதுக்காக நான் இதை போடல அண்ணா. என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க அரசியல் படிக்க அரசியல் பழக வர்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஏமாற்றப்படும் போது, யாரோ ஒருத்தங்களால காயப்படுத்தும் போது உங்களால உருவாக்கப்படுற நம்பிக்கை உங்களுக்கு கீழே இருக்கிற சிலரால சிதைக்கப்படுது. எல்லாத்தையும் விட நான் கல்யாண சுந்தரம் அவங்க கிட்ட கூட இதுக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தேன், அண்ணா கிட்ட போங்க, இதை சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்க, என்ன முடிஞ்ச கூட்டிட்டு போங்க, நான் நேரில் அண்ணன் கிட்ட என்ன நடந்ததுன்னு எல்லாமே சொல்லுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் உங்களை சுத்தி நிறைய விஷ பாம்புகள் இருக்கிற மாதிரியே நான் உணர்றேன் அண்ணா. இவங்க எல்லாம் உங்களால கிடைக்கிற புகழ் வெளிச்சத்துக்காகவும் உங்களால கிடைக்கிற அந்த பதவிக்காகவும் புகழுக்காகவுமே உங்கள்கிட்ட இருக்கிற சில பேர் வந்து நீங்க நல்லா இருக்கிறப்போ, நீங்க ஆட்சியை பிடிச்ச ஒரு நல்ல ஒரு பதவியில இருக்கிற பொழுது உங்களுக்கு வந்து துரோகம் செய்யக்கூடிய ஆட்கள் வந்து இப்பவும் உங்களோட இருக்காங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்க்குறீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இது நிலையான ஒரு சரியான அரசியல் அமைப்பா இருக்கணும்ன்றது என்ன போல உங்களுக்கு நிறைய தங்கச்சிகள் இருக்கிறோம். எங்களோட விருப்பம், என்னோட பேர் போனது, என்னோட பணம் போனது, அது எல்லாமே ஒரு விஷயம் இல்லையாண்ணா. உங்களை சுத்தி இருக்கிறவங்க துருமுருகன் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி நடந்து நான் அதை உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வழியில வந்து போனதுக்கு அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு பிறகு துருவன் என்ன தொடர்பு கொண்டு பேசினாரு. துருவன் பேசும்போது நான் அண்ணா என்று சொல்றப்போ எனக்கு உங்களையெல்லாம் தங்கையா எல்லாம் நினைச்சு என்கிட்ட பேச முடியாது, அப்படி பேசுறதுன்னா நீங்க பேசாதீங்க. அப்ப நாங்க நாம் தமிழர் கட்சின்ற ஒரு அமைப்புக்கு கீழே இருக்கிற அண்ணன்மார்களை நம்பி நாங்க வந்து பேசும்போது அவர்கள் இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையில பேசிக்குள்ள இது கட்சிக்கு எப்படி சரியான விஷயமா இருக்கும் அண்ணா. இப்ப நான் வந்து கட்சிக்குள்ளேயே பேசுறேன், இது வெளியில போனா அசிங்கம், அண்ணன் பேர் கெடும், கட்சி பேர் கெடும்னு நான் யோசிக்கிறேன். ஆனா எல்லாரும் இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு, உங்களோட உழைப்பு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மக்கள் வீணாக்கிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நிறைய இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட துரைமுருகன் பேசினதாகவும் அவங்கள ஏமாத்தினதும் மிஸ்யூஸ் பண்ணதாகவும் கூட சில பேர் சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டேன்.
எனக்கு சென்னையில தான் நான் வாழணும்னு விருப்பம். நான் தமிழ்நாட்டை நேசிக்கிறேன். கனகாலமா தமிழ்நாட்டில் இருந்ததால எனக்கு அங்க வந்து வாழணும், அங்கேயே நிரந்தரமா இருக்கணும்னு விருப்பம். ஆனா இன்றைக்கு நான் வந்து எப்படி என்ன ஒரு தவறான ஒரு பெரிய தவறான ஒரு பிம்பத்தை என் மேல திணிச்சு மற்றவங்களுக்கு என்னை பத்தி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறேன்றப்போ எனக்கு சென்னைக்கு வார விருப்பம், அங்க வாழற ஆசையே எனக்கு இல்லாம போகுது. கஷ்டமா இருக்கு அண்ணா. என்கிட்ட ஒரு தோழி பேசும்போது சொன்னாங்க, அண்ணங்கிட்ட பேசும்போது, நீ அழுது பேசு. எனக்கு அழ எல்லாம் வரல அண்ணா, எனக்கு அழ தெரியல, அழ வரல. அப்படி நான் வீக்கா இல்லை அவ்வளவு. நான் அழுதா அவமானம் என்று நினைக்கிற சகோதரங்களோட பிறந்தவள் நான். உங்களையும் அப்படித்தான் நினைக்கிறேன். என் அண்ணனா என்ன பாசமா தங்கச்சியா பாப்பீங்களேன்னு தான் நான் இதை உங்கள்கிட்ட சொல்லுறேன். எனக்கு நடந்த பிரச்சனைன்றதை தாண்டி அண்ணா, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு உண்மையான விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்களேன்னு தெரியல. நீங்க நான் ரொம்ப உயிரா நேசிக்கிற ஒரு நபர். நீங்க நேரில் கூப்பிட்டு இந்த சம்பவங்கள் பத்தி இன்னும் விவரமா கேட்கறதுனால நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுறதுக்கு நான்